நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளின் யாவரை வாழ்த்தி திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக பலிக்கின்றவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்டெஃபி தாமஸ், பவுலின் டிசோசா குடும்பத்தினர், விஜயகுமார் சுகுந்தலா குடும்பத்தினர், புனிதர்கள் ராய் சின்னப்பருக்கு நன்றி பலியாக எலிசபெத், மேலும் இதை திருப்பலியில் மறைந்த ரஃபேல் மரியம்மாவின் குடும்பத்தில் இருந்த ஆன்மாக்களுக்காகவும் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் பாதனை இன்று நாம் மரியம் புரட்டி புனிதை நினைவை கொண்டாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் அதை பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவிக்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கடலும் கடியாலும் துணியவரையாமல் சகோதர சகோதரிகளை நம் எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. இறைவா, செம்மையின் காரணர், கற்பை விரும்புகின்றவருமானவரே, உம் அடியார் புனிதன் மரியம் பொருட்டு இளம் வயதிலேயே மறை சாட்சி முடிப்பெற அருள் புரிந்தீர். தமது கற்பிற்காக போராடிய புனிதற்கு நீ வெற்றி வாங்கி சுற்றியது போல உம் கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் நிலைத்திருந்து அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதில் உள்ள கிளிச்சல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாள்களில் இருந்தது போல மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையை ஆக்கிக் கொள்வார்கள் என்கின்றார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன, அப்பொழுது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை
விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனி ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கின்றார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரவேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்பி கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சைத் தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனியரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் வீட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கின்றார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதினேழு பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவரும் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. நல்லதே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. அனைவரும் எழுந்திருக்கவும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிச்சலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித மரி குரற்றையுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். இந்த புனிதை மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். கடின உழைப்பின் வழியாக அவர் பிறந்த இந்த குடும்பத்திலே அவர் குடும்பத்தை வழிநடத்துவதற்கு
பெறுவதற்காக அவருடைய கடின உழைப்பு மிகவும் அவசியமாக தேவைப்பட்டது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்ட துன்ப நெருக்கடியான சூழ்நிலைகள் மற்றவர்களால் ஏற்படுத்தப்படுகிறது. அவர் மிகவும் பார்ப்பதற்கும் அழகாக இருப்பார். எனவே அவர் வாழ்ந்த இல்லத்தின் பக்கத்தில் இருந்தவர் அலெக்சாண்ட்ரோ அவர் மீது மிகவும் விருப்பம் கொண்டு தவறான விதத்தில் அவர்களை தன்வசமாக்கிக் கொள்வதற்காக முயற்சி செய்தார். அதிலே புனிதை தன்னுடைய தூய்மையும் கற்பையும் பார்த்து இறைவனுக்கு உகந்த ஒரு மேலான ஒரு சாட்சியாக மாறுகின்றார். ஆண்டவர் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரையும் கொடுக்கும் அளவு ருதத்திலே கொலை செய்யப்படுகின்றார். அப்பொழுது இவருக்கு புனித பட்டம் கொடுக்கின்ற நாளன்று அவரை அத்தகைய ஒரு திருவதை செய்தவன் மனம் மாறி ஆண்டவர் இயேசுவை அவன் பின்பற்றினார். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய வாழ்வு, புனித வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு இவை அனைத்தும் சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்வு. ஆண்டவர் இயேசுவிடம் நாம் எவ்வளவு பற்றுதல் கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டங்களும் வரும். அவைகளை நாம் சமாளிப்பது, அதிலிருந்து இந்த சவாலை ஏற்றுக்கொள்வது, வெற்றி கொள்வது ஆன்மீக பலம் இருந்தால் மாத்திரம்தான். இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாவை நாம் நினைக்கின்றோம். அன்னை மரியாவுடைய வாழ்க்கையிலும் அந்த புனித தன்மையில் அவர் வாழ்ந்தது, இருந்தது சுலபமான காரியம் அல்ல. இறைவனின் சித்தம் தன்னுடைய வாழ்வின் பாக்கியம் என்றுதான் அவர் தன்னுடைய வாழ்வை முழுமையாக இறை திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் இந்த புனிதைக்காக நன்றி செலுத்துவோம். இறைவனுடைய இந்த புனித பாதையில், இறைவன் காட்டும் அந்த புனித பாதையில் நாம் வழிநடந்து செல்ல இவன் நமக்கு உதாரணமாகவும் இருக்கின்றார். மேலும் மிக முக்கியமாக அன்னை மரியாவுடைய பரிந்துரை, அவருடைய வேண்டுதல் நம் அனைவருக்கும் மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்தவர்களாக அன்னை மரியாவை வணக்கத்துடன் நினைவு கூர்ந்து அவருடைய உதவியை பெற்று என்றும் தூயவர்களாக வாழ்ந்திட முயல்வோம். அதற்காக வேண்டிய வரங்களை திருப்பலியில் வேண்டுவோம். என்னை
சொன்னீர்களே, என்னுடைய விதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி வென்றாடுங்கள். ஆண்டவரே, புனிதை மறை பொருட்டேனும் இவர் விழாவில் கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்று உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்பப் போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கேற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீது எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியால் மறை புரற்று உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகரே காட்டுகின்றனர். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை புரிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வல்லமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கிறோம். உம் திருமணின்ற மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களுக்கு தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டிருக்கும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் பீட்டர், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருக்கும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியொளியிட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தவர்களாய் இருந்தோராகி புனித அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவர்களே உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரை ஒன்று எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்கிறார்கள்.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றது நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதா. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். குழந்தை போல பேச இதயம் இல்லை, மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. இளமை பொழியும் இதயம்தான் திரும்பி போனது. இளமை பொழியும் இதயம்தான் திரும்பி போனது. யூபிலியான இறைவேண்டல் விண்ணக தந்தையை, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையை தூயாவியால் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறர் அன்பு சுடர் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை தட்டி எழுப்புவனவாக நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சியை நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவை
எதிர்நோக்கில் திருப்பயணிகளாகிய என்னில் தூண்டி எழுப்புவார். அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கன்னி மரியாவை இடையாது பின்பற்றி உமது திருவையின் ஊழியத்தில் இன்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சி கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பார்.